ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 31 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. மூணார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டைமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய டூரு, ஃபங்க்ஷன், நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம், அப்புறம் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் அவுட்டிங், அப்புறம் அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷன்னு இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தாச்சு. லாஸ்ட்டாக எங்கள் வெட்டிங் டேவும் முடிஞ்சு லாஸ்ட் சண்டே கல்கி படத்துக்கு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போனாங்க ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக படம் புரியும். அன்றைக்கி நைட்லேருந்து தான் நான் வீட்டில் சமைக்கவே ஆரம்பித்தேன். அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால கிட்டத்தட்ட 20 நாளாக அங்கே தான் சாப்பாடு. கிச்சன் எல்லாமே அலங்கோலமாக இருந்ததை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பையனுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். துணி நிறைய இருக்குது. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரே தூசியாக இருந்துச்சு. நான் வந்து தண்ணியில் வந்து கம்ஃபர்ட் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது என் தங்கச்சி சொன்ன ஐடியா. விம் ஜெல் போட்டோன்னா நுரை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், துடைக்க லேட் ஆகும். இந்த மாதிரி கம்ஃபர்ட் போட்டு நீ கழுவுனேன்னா பிசு பிசு இருக்காது, சீக்கிரமும் தொடச்சிக்கலான்னு சொன்னால். நான் வந்து குட்டி குட்டி பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். ஒரு பேக்கெட் ஊற்றி தேய்ச்சி கரைச்சி வச்சுக்கிட்டாலே 1 வீக் வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துண்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்போ வச்சு தொடச்சிட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். அடுப்பு மட்டும் இல்லை, மேடை, பேக்கில் இருக்கிற டைல்ஸு எல்லாமே நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீட்டாகவும் இருக்கும். கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே ஜாரை வந்து பார்த்திங்கன்னா எச்சு பாத்திரத்தோடு போட்டிங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசி பிடிச்சி போயிடும். போடாமல் தனியாக எப்போவுமே இந்த மாதிரி கழுவி வைங்க, பின்னாடி அழுக்காகாது. மண்பானையில் கூட தண்ணியே இல்லை, கழுவி காய வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஊற்றணும். இனிமேல் ரெகுலர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீடியோஸும் இனிமேல் ரெகுலராக வரும். என்னால் விலாக் எடுக்க முடியல, ஏன்னா அந்த டயத்தில் நான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தால் மற்றவங்கள கூட பேசுகிறதோ இருக்கிறதோ என்னால் முடியல. அதனால் நான் ரெசிபி வீடியோஸ் மட்டும் ட்ரை பண்ணுறேன். நைட்டுக்கு தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. லாஸ்ட் டே வெட்டிங் டேங்கிறதுனால அதோட கேசரி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதையும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். தோசை சாப்பிட்டு வேலை முடிச்சாச்சு. 9:30க்கெலாம் முடிச்சுட்டு திருப்பி கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். விலாக் வந்து போட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். இருந்தாலும் வந்து எனக்கு அதை எடுக்கிற டயத்தில் அவங்களோட இருக்க முடியல. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்துருக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தான். அதை என்ஜாய் பண்ண முடியலங்கிறதுனால என்னோட விலாக் போட முடியல. சின்ன சின்ன ரீல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜீரக தண்ணி குடிக்கிறது வழக்கம். 1 மாதமாக நான் அதையும் பண்ணலை. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து குடிக்க போகிறேன். நீங்களும் ஜீரக தண்ணி நைட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே ஜீரக வாட்டர் குடிச்சிங்கன்னா அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஜீரண சக்தி ஆகும், வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். 1 கப் குடித்தா கூட போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரீல்ஸும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக கூட்டாஞ்சோறு எடுத்த வீடியோ இருக்குது, அது வந்து எடிட்டிங்கில் இருக்குது. ஒரு 2 டேஸில் உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து ஜீரக தண்ணி குடிச்சிட்டு நைட் படுக்கிறது வழக்கம். ரொம்ப நாள் ஆனதுனால சரி இன்றைக்கி உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு. நைட்டு தூக்கம் நல்லா வரும், ஜீரண சக்தி இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சிட்டு ஃபேஸ் பேக் போடணும். ஃபேஸ் பேக்கு பார்த்திங்கன்னா நான் குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் என் இன்னொரு சிஸ்டரோட சஜஷன் தான். முகத்தில் கருப்பு டாட்ஸாக வரும்போது இதை யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு அது ஒத்து வருமா கடையில் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you. Bye.